வேண்டும். குடும்ப ஜெபத்திலே நாம் ஜெபிக்கணும், தனிப்பட்ட முறையிலே நாம் ஜெபிக்கணும். நீ தனித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் இயேசுவே முன்மாதிரியாக காமித்திருக்கிறார். அவர் சும்மா இல்லைங்க, எல்லா ஜனங்களையும் அற்புதம் செய்து அனுப்பிவிட்டு இவர் தனித்து இருந்து ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவரே அந்த வழியை காமிச்சார்னா நாம எப்படி இருக்கணும்? எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதியும், ஆண்டவரே என் குடும்பத்தை ரட்சியும், ரட்சிக்கப்படாத என் குடும்பத்தில் இருக்காங்க அவர்களை ரட்சி என்று சொல்லி தேவனோடு உறவு கொண்டு அது சொல்ல வேண்டும் ஜெபத்துல. அப்பொழுது தேவன் என்ன செய்வாரு? அதை கேட்டு நடப்பார். ஆகையால் அடுத்த ஒரு வசனம் அழகா சொல்லுது, தாவீது என்ற ஒரு மனுஷன் தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனா. உன்னை என்னை பார்த்து தேவன் சொல்வார், என் மகனே என் மகளே என் இருதயத்துக்கு ஏற்றவள் நீ, என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரா? பிரியமான தேவன் பிள்ளையே, அப்படி ஏனென்றால் அந்த மனுஷன் சொல்றாரு 119 சங்கீதம் ஒரு வசனம்